உதயதாசனா எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும். இத்தனை நீ எனக்கு ஆப்பு வைக்காம இருக்கிய, அதுவே பெரிய விஷயம். யார நம்பர்னே தெரியல தாசனா. நம்ம தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 4 மாச காலத்தில் ஒரு பக்கம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 4 மாச காலத்துக்குள்ள பல தலைவர்கள் வந்துட்டு இடதுசாரியில் வந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்றாங்க, இன்னொரு பக்கம் வலதுசாரியில் ஒரு பக்கம் ஜாயின் பண்றாங்க, ஏடிஎம்கேல இருக்கிற சில பேர் வந்துட்டு டிஎம்கேல ஒரு பக்கம் ஜாயின் பண்றாங்க. என்னதான் சங் பரிவார் அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் இந்த கேங் வந்து பிஜேபியை ஒரு பக்கம் மூவ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்து தள்ளினாலும் இந்த 2026 தேர்தலில் வந்துட்டு ஒரு பக்கம் கைப்பற்றுவாங்களா கைப்பற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி. இதுக்கு கீழே நம்ம பிஜேபி சைட்ல இருந்துட்டு நம்ம அண்ணாமலையா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், பிஜேபியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லா பேருமே நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடுத்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் விஜயோட கடைசி படமா இருக்க ஜனநாயகன் சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ அப்படிங்கிறத முன்ன வச்சு ஒரு பக்கம் பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணால் நாளைக்கே படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. என்னதான் கோர்ட்டில் வந்துட்டு மேல்முறையீடு அப்படிங்கிறத ஒரு பக்கம் கொண்டு போனாலும் இந்த படத்துக்கு உண்டான கேஸ் அப்படிங்கிறது தள்ளிக்கிட்டு தான் போகிறாங்களே தவிர இதுக்கு உண்டான முடிவு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வர கிடையாது.